மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். 40வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாக்காதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் என்பதே இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லுது. இயேசு தனது மரணத்தை குறித்த அறிக்கையை முன்னிறுத்துகிறார். அந்த மரணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த சீசர்களுக்கு அவர் பிரதானமாக சொல்கிறார். இன்றைக்குள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த சாம்பல் புதன் போன வாரம் ஆரம்பித்தாங்க. 40 நாள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு சிலுவையை பற்றிய ஒரு செய்தியை கேட்பாங்க. அது கிட்டத்தட்ட ஈஸ்டர் வரைக்கும், ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி வரைக்கும் ஒரு சிலுவையை பற்றி கேட்பாங்க. சிலுவையை பற்றிய வசனம் இருக்கும், சிலுவையினுடைய அடிப்படை சத்தியம் கூட மக்களுக்கு தெரிகிறது. அவர் வருஷத்துக்கு ஒரு முறை 1 மாதம் சிலுவையை யோசிக்கிறாங்க. அதிலும் கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அநேக தவறான சிந்தனையும் விளக்கங்களும் இருக்கு. ஆனால் வேதம் போதிக்கக்கூடிய சபையா, வேதத்தை சரியான முறையில் அறியக்கூடிய நாம வாரந்தோறும் நம்ம சிலுவையை சிந்திக்காம போறதே இல்லை. ஏதோ ஒரு வகையில நம்முடைய பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்திலையும் மையத்திலையும் சுத்தியும் சிலுவையை நம்ம முக்கியமா சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதான் நம்ம இன்னைக்கு பிரதானமா பார்க்க போறோம். அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது? இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு எந்த வசனத்தை சொன்னாரு? நீங்க 25ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 22ஆம் அதிகாரத்துல இருந்து இயேசு ஒரு நீண்ட பிரசங்கத்தை தேவாலயத்துல பேசிட்டு இருக்கிறார். இயேசுவினுடைய கடைசி ஊழியம் இதுதான். இயேசுவினுடைய கடைசி உபதேசம் யூதர்கள் மத்தியில இதுதான். அவர் மரிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னாடி ஊழியத்தை முடித்து போடுகிறார். அப்படி கடைசியுடைய அவருடைய தருணம் வந்துருச்சுன்றதை அறிந்து அவருடைய மரணத்தை அவர் எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு? பிறக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டார். அவர் பிறக்கும் பொழுதே ஏரோது அவரை கொலை செய்ய தேடுகிறான். அவர் பிதாவினுடைய சித்தப்படி கண்ணின் வயிற்றில பிறந்து தேவ சமூகத்துல பரிகார பலியா தன்னை ஒப்பு கொடுக்கணுன்றது அவருக்கு 12 வயசுல தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் எருசலேம் பண்டிகையில் அவர் சொல்றாரு, நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதான வந்தேன், பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் செய்யறேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்றார். அவருடைய வளர்ந்து வரும் நாட்கள்ல அவருடைய மரணத்தை நோக்கியே அவர் போய் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சாகிறதற்காகவே பிறந்த ஒருத்தர் இயேசு மட்டும்தான். பிறக்கும் பொழுதே மரணத்தை அறிந்தவர், பிறக்கும் பொழுதே மரண தேதியை அறிந்தவர், பிறக்கும் பொழுதே எப்படிப்பட்ட மரணன்றதை அறிந்தவர், மரணத்துக்காகவே தனது ஊழியத்தை செய்த ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. அந்த மரணத்தை குறித்து அவர் தனது ஊழியங்கள் முழுவதுமா பேசியிருக்கிறார். அவருக்கு முன்னாடி இருந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றார். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் பாவத்துக்காக மரிக்கிற மேசியானதை யோவான் அறிகிறார். யோவானுக்கு அடுத்து இயேசு தான் ஊழியத்தை அறிக்கும் பொழுது அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து, தான் சீசர்களை அழைத்த நாட்கள்ல இருந்து அவர் மரிக்க ஒப்பு கொடுக்கிற நாட்கள் வரை தனது மரணத்தை குறித்து அநேக விஷயங்களை மறுபடியும் அவர்களுக்கு முன்னிறுத்துகிறார். இப்போ அந்த வசனங்களை அவர் சொல்லி முடித்த பின்பு என்று சொல்லும் பொழுது அந்த யூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சத்தியத்தையும் சொல்லிட்டார். தான் யாரு, தான் எதுக்கு வந்தேன், தான் எப்படிப்பட்ட இரட்சகர், தன்னுடைய நோக்கம் என்ன, தன்னுடைய ஊழியத்தினுடைய முடிவு என்ன, பரலோக ராஜ்யத்தினுடைய அவசியம் என்ன, மனித பாவத்துக்கு உண்டான தண்டனை என்ன, நியாய தீர்ப்பு என்ன, அதிலிருந்து மனுஷன் மனம் திரும்புவதற்கு அவன் என்ன செய்யணும்,
பல ஓமைகள் மூலமா, பல பிரசங்கங்கள் மூலமா தொடர்ந்து அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய 2ஆம் வருகையில வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி முடிச்சிட்டார். 22ஆம் அதிகாரத்திலிருந்து 25 அதிகாரம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா, 23வது அதிகாரத்துல 22 பின்பகுதியில இருந்தே அவர் அந்த மக்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அவர் தனது மீட்பை சொல்றார். அவ உயிர்த்தெழுதலை குறித்து கேள்வி கேட்கிறாங்க, வரி செலுத்துறது சரியான்னு கேட்கிறாங்க. அவரை இறுதியா நெருக்கி பிடிச்சி எப்படியாச்சும் அவர் கைது பண்ணலான்னு 22ஆம் அதிகாரத்தை முற்படுறாங்க. அவங்களுடைய எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிட்டு சங்கீதத்துல இருந்து வர இருக்கக்கூடிய மேசியா, தாவீதின் சந்ததியில வரக்கூடியவர் கர்த்தர்ன்றதை சொல்லி 23ஆம் அதிகாரத்துல அவர்களுடைய மாய்மாலமான ஆராதனை, மாய்மாலமான உபதேசம், அவர்களுடைய மாய்மாலமான வாழ்க்கை, இதை எல்லாத்தையும் கண்டித்து எச்சரிக்கிறார். 23 ஃபுல்லா. 24ல அந்த சீசர்கள் உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னு கேட்கும் பொழுது, எப்படி மகிமையா அந்த உலகத்துல வந்து எப்படி நியாய தீர்ப்பை கொடுத்து தன்னுடைய ஜனங்களை எப்படி சேர்த்துக் கொள்ளுவேன்றது 24ஆம் அதிகாரம் முழுமையா சொல்றார். 25ஆம் அதிகாரத்துல 3 ஊமைகளை சொல்றாரு. 10 கன்னிகைகள் ஊமையை சொல்றாரு, தாளந்து பெற்றவனுடைய ஊமையை சொல்றாரு, அப்புறம் இந்த பாடுகள் மத்தியில உதவி செய்தவர்களுடைய ஊமையை சொல்றார். இந்த 3 ஊமைகளையும் சீசர்களுக்கு அவர் பிரதானமா சொல்லி, தன்னுடைய சீசர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த அழிந்து போகிற உலகத்துல இந்த மாய்மாலமான பரிசேயர்கள் மத்தியில, இந்த போலியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் மத்தியில இந்த படிப்பறிவு இல்லாத சீசர்கள் இந்த மகிமையின் ராஜ்யத்துக்காக எவ்வளவு புத்தியுள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு கடினமா உழைக்கணும், எவ்வளவு அர்ப்பணிப்போட இந்த ஊழியத்தை அவங்க செய்து முடிக்கணும்ன்ற எச்சரிப்பை 25ல் அவர் சொல்லி முடிக்கிறார். 25 கடைசியா அதான் சொல்றார். 46ல அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள். யாருக்கு நித்திய ஜீவன், யாருக்கு நித்திய ஆக்கினை என்ற ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இனிமேல் இயேசு தான் வாயை திறந்து சொல்ல வேண்டியது ஒண்ணுமே. இயேசு முழு பழைய ஏற்பாட்டில் இருந்தும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் பலத்தினால எல்லா சத்தியங்களையும் சொல்லி முடிச்சிட்டார். ஃபைனலா இயேசு பேசின வார்த்தை தான். அதான் அந்த வசனம் சொல்லுது, இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு. இயேசுனுடைய ஊழியத்துல எப்பயுமே பிரசங்கம் தான் பிரதானம். இயேசு ஜனங்களை சந்திக்கும் பொழுது மிக முக்கியமா கடவுளுடைய வார்த்தையை தான் பிரசங்கம் பண்றாங்க. தேவாலயத்துல பிரசங்கம் பண்றாரு, கடற்கரையில பிரசங்கம் பண்றாரு, வனாந்தரத்துல பிரசங்கம் பண்றாரு, வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள லாசருடைய வீட்டுல, மத்தேயுடைய வீட்டுல, அநேகருடைய வீட்டுல இயேசு பிரசங்கம் பண்றதை பார்க்கலாம். இயேசுவையும் பிரசங்கத்தை எங்கேயுமே பிரிக்க முடியாது. அவருடைய ஊழியத்துல அவருடைய வார்த்தை பிரதானமானது. உங்களுக்கு எனக்கு என்ன தேவைன்னா கடவுளுடைய வார்த்தை தான் தேவை. கடவுளுடைய வார்த்தை தான் மனிதனுடைய சிந்தனைகளை மாற்றும், மனித ஆத்மா உயிர்ப்பிக்கும், மனித பிரச்சனையை போக்கும், மனித வாழ்க்கையை மாற்றும், சூழ்நிலையை மாற்றும், எல்லாம் பிரசங்கம் தான். அதனாலதான் அவர் இறுதியா அந்த பிரசங்கத்தை அவர் சொல்லி அவர் முடிக்கிறார். முடிச்சுட்டு தன்னுடைய சீசரை பார்த்து சொல்றார். எங்க எருசலேம் ஆலயத்துல அவ்வளவு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 12 சீசர்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். 3வது நாள், 2 நாள் கழிச்சு 3வது நாள் பஸ்கா வருது. அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இந்த இடத்துல இயேசு டேட்டை சொல்றார், என்னைக்கு நான் சிலுவையில மறிக்க போறேன். இதுக்கு முன்னாடி இப்ப இயேசு பல இடங்கள்ல தனது மரணத்தை சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்க மத்தேயு 16:21 வாசிங்க. மத்தேயு 16:21 வாசிங்க யாராவது. போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு நுழைந்து 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீடர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போ ஊழியத்தினுடைய நடுப்பகுதியில இப்ப அவர் என்ன சொல்றாரு? யார் மூலமா தான் கொலை செய்யப்படுவோன்றார். முதல்ல யாரு? மூப்பர்கள், அவங்க நியாயம் விசாரிக்கக்கூடியவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர், இவர்கள் மூலமாக பல பாடுகளை பட்டு கொலையுண்டு எழுந்திருக்கணும்ன்றார். மரணத்தை குறித்து யார் மூலமாக கொல்லப்படுகிறது, எப்படிப்பட்ட பாடுகள், யார் யாரெல்லாம் அதை இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி சொல்றார். இப்போ மத்தேயு 17:22-23 மத்தேயு 17:22-23 வாசிங்க.
அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அப்ப பாருங்க, மிகுந்த துக்கமடைந்தார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? எல்லா மனிதர்களையும் சேர்த்து சொல்றார். இந்த பிரதான ஆசாரியன், வேதப்பாரகர், மூப்பர்கள். இங்க சொல்றாரு மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். எல்லா ஜனங்களும், யூதேயாவில் எருசலேமில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் சேர்ந்து அவரை ரோமர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பார். இங்க அந்த அந்த பாடை ஒவ்வொரு முறையும் அவர் சேர்த்து விளக்கப்படுத்தி இன்னும் தெளிவா சொல்றார். ஆசாரியர்களும் வேதப்பாரர்களும் மூப்பர்களும், அது மாத்திரம் இல்லாம முழு யூதேயாவுல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்த்து தனது பாடுகளை அவர்கள் நியமிப்பார்கள் சொல்லி சொல்றார். மார்க் 9:30-32. மார்க் சுவிசேஷம் 9:30-32. போதகம் பண்ணி ப்ரீச் பண்றாரு. தம் மரணத்துல யாரு செய்வாங்க, எப்படிப்பட்ட கொலையை செய்வாங்க, எல்லா விதமான புறஜாதிகள், அங்க யூதர்கள் மத்தியில சொல்லும் பொழுது இங்க சொல்லும் பொழுது புறஜாதிகளையும் சேர்த்து சொல்றார். காமனா எல்லா மனிதர்களும் சேர்ந்து இணைந்து அவரை கொலை செய்வார்கள் சொல்றார். லூக்கா 9:43-45. லூக்கா 9:43-45. அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படப் போகிறார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. மற்றவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் பிரமிக்கும் பொழுது, ஆச்சரியப்படும் பொழுது, அவருடைய ஊழியத்தை குறித்து தவறா சந்திக்கும் பொழுது அவர் மறுபடியும் தாம் மரணத்தினுடைய அவசியத்தை திரும்ப திரும்ப அவர்களுக்கு முன்னிலைப்படுத்திட்டே இருக்கிறார். லூக்கா 18:31-34. லூக்கா 18:31-34. பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துக்கப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இங்கே நிறைய விஷயத்தை அவர் சேர்த்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எருசலேம்ல போய் தான் சாக போறோம். எங்கேயுமே எருசலேம் சொல்ல எருசலேமுக்கு போறோம். அங்க தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள், என்னுடைய மரணம்ன்றது ஏற்கனவே சொல்லப்பட்டது. பழைய பாட்டிலுடைய தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்தப்படி என்னுடைய மரணம் நடக்கும். அது எப்படின்னு சொல்றாரு. எப்படியானால் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, யூதர்கள் அவருடைய மரணத்தை முடிவு பண்ணி, யூதர்கள் அவரை நிராகரிச்சு, யூதர்கள் அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி ரோமர்களான புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பாங்க. அது மாத்திரல்ல, அவர் பரியாசம் பண்ணப்படுவார், அவர் நிந்தை அடைவார், அவர் துப்பப்படுவார், அவரை வாரினால் அடிப்பாங்க, அப்புறம் அவரை கொலை செய்வார்கள். என்னென்னலாம் மரணத்தில் நடக்குன்ற டீட்டெயில திரும்ப அவர்களுக்கு முழுமையாக அங்கு எடுத்து சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். மார்க் 10:32-34. மார்க் 10:32-34. அப்போது அவர் பன்னிருவரையும் அழைத்து தமக்கு சம்பவிக்க போவதைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும்
அவர்கள் அவரை மரண ஆக்கினையினால் தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாளினால் அடித்து அவரை சுற்றி அவரை கொலை செய்வார்கள். ஆகியும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இப்ப அவங்க போகும்பொழுது தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் 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 தொடர்ந்து அவர் சொல்லிட்டே இருக்கிறார் சொல்லி சொல்லப்படுது. இப்ப இங்க டீட்டெயில்டா என்ன சொல்றாரு? பிரதான ஆசிரியர்கள் வேத பாரகத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் யார்ட்ட ஒப்பு கொடுக்கப்படுவார்? முதல்ல பிரதான ஆசிரியரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், வேத பாடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நியாயஸ்தலத்துல வச்சு நியாயஸ்தலத்துல அவரை தீர்த்து அவர் ரோமர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ரோமர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரில் அடிச்சு அவரை துப்பி அவரை கொலை செய்வார்கள். டீட்டெயில மறுபடியும் சொல்றார். மார்க் 8ஆம் அதிகாரம் 31, 32 வாசிட்டோம்னு நினைக்கிறேன். மத்தேயு 20:17-19. மத்தேயு 20:17-19. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீடரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாளினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகியும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இங்கே வருஷப்படுத்தி சொல்றார். அவர் எருசலேமுக்குள்ள என்ட்ரி ஆகும்பொழுது என்ன நடக்க போகுதுன்றதை ரொம்ப தெளிவா அவர்களுக்கு முன்பாக சொல்றார். யோவான் 10:18 வாசி. யோவான் 10ஆம் அதிகாரம் 18வது வாசி. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அவர் தனது ஜீவனை வாலண்டியரா மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அந்த மரணம் அவரால் நியமிக்கப்பட்டது, அவர் தீர்மானிக்கிறார் என்ற காரியத்தை சொல்றார். இந்த மத்தேயு 26ல அவர் அந்த ஜனங்களுக்கு 2வது வசனத்துல பஸ்கா பண்டிகை வரும், இது எங்கேயுமே சொல்லப்படல, இங்கதான் தெளிவா சொல்லப்படுது. மற்ற எல்லா இடத்துலையும் எருசலேமுக்கு போக போறோம், மரணம் வரப்போகுது, யாரு கொல்ல போறா, எப்படி கொல்ல போறாங்க, யாரு கையில் ஒப்பு கொடுக்க போறாங்க, எங்க நியாயம் தீர்க்க போறாங்க, எனக்கு என்னென்னலாம் நகரும்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல டேட்டை பிக்ஸ் பண்ணி சொல்றார். என்னைக்கு நாள் என்னைக்குன்றத சொல்றார். 3 நாள்ல எனக்கு சாவு, 3 நாள்ல எனக்கு அவமானம், 3 நாள்ல நான் நிராகரிக்கப்பட போறேன், 3 நாள்ல எனக்கு கசையடி, 3 நாள் நான் நிர்வாணப்படுத்த போறேன், நான் ரோமர்கள் கையில சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட போறேன், நான் ஆசாரியர்களால பரியாசம் பண்ணப்பட்டு வேதப்பாக எல்லாராலையும் நிராகரிக்கப்படுகிறேன் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு பிரதானப்படுத்தி அங்க சொல்லுவார். ஏன் இதை இங்க அவர் சொல்லணும்? மரணத்தை மறுபடியும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்ப அந்த யூதர்கள் அந்த தேவாலயத்துல சொன்ன எதையும் அவர்கள் விசுவாசிக்கல, அவரை நிராகரிக்கிறாங்க, அவரை மேசியாவாக அங்கீகரிக்கல. ஆனா இந்த சீசர்கள் இதை ஒரு பொழுதும் அவர்களை போல தவறா புரிந்து கொள்ளக்கூடாது, அவர்கள் போல இயேசு அவர்கள் விட்டு விடக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த சீசர்களுக்கு பிரதானமா என்னுடைய மரணம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, 3 நாள்ல நான் மறிக்க போறேன், நீ அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனா விசுவாசம் உள்ளவனாருன்றத அவர்களுக்கு முன்னிறுத்துறார். நான் 3 நாள் எனக்கு சாவு அப்படின்னு சொன்னா என்னுடைய இருதயம் எப்படி இருக்கும்? 3 நாள் எனக்கு சாவுன்னு சொல்லும் பொழுது அந்த சாவு என்னைக்கு, எப்போ, எப்படிப்பட்ட சாவு, எப்படிப்பட்ட பாடு எல்லாம் தெரிஞ்சா யார்ட்டாச்சும் நான் சந்தோஷமா உட்காந்து பேசுவேனா? மற்றவங்களை குறித்து என்னால் யோசிக்க முடியுமா? என்னுடைய மரண நாள் குறிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இப்போ நான் வளர்ந்து வரும் பொழுது இத்தனை வருஷம், இத்தனாம் தேதி, இத்தனை மணிக்கு நீ செத்துருவேன்னு சொன்னா இந்த பூமியில் நான் சந்தோஷமா வாழ முடியுமா? என் மரணத்தை குறித்த பயம் என் வாழ்நாளை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த உலகத்துல பிறக்கும் பொழுதே மரண தேதியையும் மரண நேரத்தையும் எப்படிப்பட்ட மரணத்தையும் அறிந்த இயேசு இந்த உலகத்துல மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஜனங்களை குறித்து, ஜனங்களுடைய மீட்பை குறித்து, ஜனங்களுடைய அழிவை குறித்து, ஜனங்களை எப்படியாவது காப்பாற்றணும் என்கிற சிந்தையோட சொல்றார். இந்த இடத்துலயே மரணத்தை சொல்றார். எல்லாரும் கூடி எனக்காக அழுங்க, எனக்காக பரியாசப்படுங்க, எனக்காக பரிதாபப்பட சொல்றாரு. அவர்களுடைய நன்மைக்காக சொல்றார். எனக்கு 3 நாள் சாவு இருக்குது, நான் 3 நாள இப்படிப்பட்ட இக்கட்டோட மறிக்க போகிறேன்,
ஆனா நீ உன் ஆத்மாவை குறிச்சு ஜாக்கிரதையா இரு. நீ அவர்களோட சேர்ந்து ஒத்து போயிடாத. இந்த மரணத்தினுடைய மேன்மையை ஒரு பொழுதும் நீ மறந்துடாதன்றத அவர்களுக்கு சொல்ல. முதல்ல இயேசுவுக்கு அவருடைய மரணம் எப்பன்னு அவருக்கு தெரியும். அவருடைய மரணம் மனிதர்களால தீர்மானிக்கப்படல. அவருடைய மரணம் பிசாசால தீர்மானிக்கப்படல. அவருடைய காட்டி கொடுப்பு, அவருடைய பாடுகள் எல்லாத்தையும் அவர் முதல் தீர்மானிக்கிறார். ஒரு ராஜா அவன் யுத்தத்துக்கு போறான்னு வச்சுக்கோ. ஒரு ராஜா எதிரியை சந்திக்க போறான். அந்த ராஜா எப்போ யுத்தம் நடக்க போகுதுன்னு அவன் முடிவு பண்றான், எதிரி முடிவு பண்ணல. 3வது நாள் இந்த யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. இந்த யுத்த நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம இந்த யுத்தத்துக்கு போறோம்னு சொல்லி இயேசு ஒரு போர் சேவகனா தன்னை சுத்தியுள்ள மிகப்பெரிய எதிரிகளை சந்திக்க போறார். முதல் எதிரி தேவனுக்கு எதிராக இவ்வளவு நாள் மனிதர்கள் அழித்துக் கொண்டிருந்த பிசாசு. பிசாசினுடைய வல்லமையான சக்திக்கு எதிராக இயேசு தன்னை தயார்படுத்துகிறார். 2வது அவருடைய சொந்த ஜனங்கள், அவர்களுக்கு மீட்பராக ரட்சகா ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜனங்கள் அவருக்கு துரோகம் செஞ்சு அவரை பரியாசம் பண்ணி அவரை நிராகரித்த அந்த மக்களுடைய பாடுகளுக்கு தன் ஒப்பு கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் கடந்து பிதாவினுடைய கோபத்துக்கு தன்னை எடுத்து போகிறார். எந்த விதமான ஆயுத பலமும் இல்லாம, ஒரு ராஜா பலம் இல்லாம வெற்றி பண்ண மாட்டான். ஒரு ராஜா போருக்கு போறதுக்கு முன்னாடி தான் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறான், தனக்கு எவ்வளவு ஆயுதம் இருக்குது, தனக்கு எவ்வளவு பலசாலிகள் இருக்கிறாங்க, தன்னை சுத்தி என்ன இருக்குன்றத சார்ந்தான் யுத்தத்துக்கு போவான். சிங்கள எந்த ராஜாவும் யுத்தத்துக்கு போக மாட்டான். ஆனா உலகத்திலே ஒரே ஒரு ராஜா தனியா யுத்தத்துக்கு போறார். எந்த மனித ஆயுதமும் இல்லாம யுத்தத்துக்கு போறார். எந்த படைபலத்தையும் சார்ந்த யுத்தத்துக்கு போறார். யாரையும் சார்ந்து இல்லாம பிதாவினுடைய பலமும் தன்னை விட்டு எடுபட்ட பொழுதும் கூட, எல்லா வகையிலும் தான் நொறுக்கப்பட்ட பொழுதும், எல்லா நம்பிக்கை எடுக்கப்பட்ட பொழுதும், தன்னை சுத்தியுள்ள குடும்பம் நிராகரிச்சு, தான் சொந்தம் நிராகரிச்சு, தன்னுடைய சீசர்கள் அவரை மறுதளிச்சு, ஒருத்தையும் காட்டி கொடுத்து எல்லாரும் அவரை விட்டு ஓடி போவாங்கன்னு தெரிஞ்சு அந்த யுத்தத்துக்கு தனியாளா இயேசு போகிறார். அவருக்கு தெரியும், அவரு மனமும் வந்து அந்த யுத்தத்தை நடத்துறாரு, மனமும் வந்து தன்னை கொடுக்குறாரு. அது யாருக்காக அவர் சொல்றாரு, ஏன் அதை டிக்ளேர் பண்றாரு? இந்த டிக்ளேர் பண்றது யாருக்கு இதை சொல்றாருன்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு சொல்லல, அங்க இருக்கக்கூடிய ஆசாரிய வேதபாரகர்களுக்கு சொல்லல, முதல்ல அந்த சீசர்களுக்கு சொல்றார். இங்க பார், உனக்காக நான் யுத்தத்துக்கு போறேன், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் பாடுபடவும் மரணத்துக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன்றத மறந்துடாதன்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார். இப்ப ஏன் ஆவியானவர் இந்த விஷயத்தை இங்க எழுதி கொடுத்துருக்காருன்னு சொன்னா, அவர் சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்பாக 3 நாள்ல என் கதை முடியுது. 3 நாள உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேன், 3 நாள எனக்கு மரணம் வரப்போகுது. அந்த மரணம் இந்த ஜனங்களால, புறஜாதிகளால மிக கொடூரமாக அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்படக்கூடிய மரணமாக இருக்க போகுதுன்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். இப்போ சீசர்களுக்கு என்ன புரியணும்னு சொன்னா, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன்ற, இந்த தேசத்தையும் இந்த தேவ ராஜ்யத்தையும் தேவ மக்களை மீட்பதற்காக நான் என்னை எதற்கும் ஒப்பு கொடுப்பதற்கு தயாரா இருக்கேன். உனக்காக நான் பிதாவினுடைய கோபத்தை சந்திக்க தயாரா இருக்கிறேன். உனக்காக இந்த ஜனங்களுடைய எதிர்ப்பை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். உனக்காக பிரதான ஆசாரிய அரண்மனையில் அவமானப்பட தயாரா இருக்கிறேன். உனக்காக குட்டப்பட தயாரா இருக்கிறேன். உனக்காக நான் நிர்வாணப்பட தயாரா இருக்கிறேன். உனக்காக என் மேல உமிழ் நீர் உமிழ்ந்தாலும் அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேன். உனக்காக என் ஜீவனை முழுமையா ஒப்பு கொடுத்து சிலுவையை சுமந்து என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாடுகளை அனுபவிச்சு கசையடி வாங்கி முட்கீடம் சூட்டப்பட்டாலும் ரத்தம் முழுமையா சிந்தப்பட்டாலும் என் உயிரே போனாலும் உன்னை நான் மீட்காம ஒரு பொழுது விடுறதில்லைன்றத அந்த சீசர்களுக்கு பார்த்து அவர் சொன்னார். அவர்களுக்கு பார்த்து சொன்ன இந்த வார்த்தையே இங்க எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்படும் பொழுது, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும் பொழுது அவனுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, எவ்வளோ பெரிய மீட்பு, எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய மன்னிப்பு இருக்கிறதுன்றதை இயேசு அவர்களுக்கு சொல்றார். உன் மேல அழிவு வராதபடி
உன் மேல எந்த விதமான ஆபத்தும் வராதபடி, உன் மேல தேவ கோபம், நீ செஞ்சது பாவத்துக்கான நீதியான சாபமும் தண்டனையும் உன் மேல விடாதபடி நான் எவ்வளவும் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். அப்ப இந்த யுத்தத்தினுடைய மரணத்தை, அந்த மரணத்தினுடைய வெற்றியை மனுஷகுமாரன் சிலுவையில் இடுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்ன்ற சீசர்களுக்கு ஏன் சொல்றாருன்னு சொன்னா, ஓ மீதான எனது அன்பு அவ்வளவு உயர்வானது, ஓ மீதான எனது பாதுகாப்பு, உன் மீதான எனது அர்ப்பணிப்பு, எனது இழப்பு எல்லாம் மகா உன்னதமானதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய மரணத்துக்கு அப்புறம் இயேசுக்கு உண்மையா வாழணும்னு சொன்னா, இயேசு இறுதியா உங்ககிட்ட சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அவரு பஸ்காவை அனுசரிச்சு கெத்செமனேக்குள்ள போறார். அவருடைய இறுதி உபதேசம் தேவாலயத்துல அந்த சீசர்களுக்கு சொல்லப்பட்ட கடைசி வார்த்தை, 3 நாள்ல எனக்கு மரணம் உறுதி, 3 நாளை உனக்காக நான் சாக போறேன், 3 நாளை நான் சிலுவையில மறிக்க போறேன், நீ பாதுகாப்பா பலம் உள்ளவனா தைரியம் உள்ளவனா இருன்ற ஒரு எச்சரிக்கை சொல்றார். இப்போ இந்த முதல் வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய ஆழம், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய நித்திய பாதுகாப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய மகத்துவத்தை உன்னதத்தை அவர் போற்றி சொல்றார். ஒரு சாவை இவ்வளவு மகிழ்ச்சியா, ஒரு கொடூரமான மரணத்தை இவ்வளவு சந்தோஷமா, ஒரு கொடூரமான அவமானத்தை, எனக்கு என்ன நடந்தாலும் உன்னை நான் காப்பாத்துதல மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு என்ன ஏற்பட்டாலும் உன்னிடத்துல அன்பு செலுத்தி உன்னைய மீட்புறதுல நான் மன மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன்றதை இயேசு டிக்ளேர் பண்றார். இப்ப இயேசுவா அறிஞ்ச நீங்க, இயேசுதான் என் ஆண்டவர், இயேசுதான் என் மீட்பர்னு சொன்ன நீங்க, உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாடு, உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய உபத்திரவத்துல இயேசுவ மீதான உங்களது விசுவாசம் நம்பிக்கை எங்க இருக்கு? எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சந்தேகப்படுறீங்க? எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பை குறித்து பயம் ஏற்படுது? எத்தனை முறை இந்த உலகத்துல பாடுகளையும் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் பொழுது உண்மையாகவே இயேசு இதுல இருந்து என்னை காப்பாற்றுவாரா? உண்மையாகவே இந்த நிலையை இயேசு என்னால மாற்ற முடியுமா? உண்மையாகவே இயேசு என்னுடைய வாழ்க்கையை சமாதானமா சந்தோஷமா மாற்ற முடியுமா? நிறைய முறை பாடுகள் பிரச்சனைகள் வரும் பொழுது அவ்வளவுதாங்க வாழ்க்கை, இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்க போறது இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இனி சமாதான சந்தோஷம்லாம் இல்லைங்க, கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் வாழணுன்ற துக்கத்தோட பாரத்தோட கடந்து போறேன். அவர் எவ்வளவு பெரிய மேன்மையான காரியத்தை, எவ்வளவு மகத்துவமான அன்பை, அவர் உலகத்துல பிறந்ததுல இருந்து என்னுடைய ஊழியத்தினுடைய நிறைவு பெற அந்த சீசர்களிடத்துல முடிவு பெற என்ன அன்பு வச்சான் யோவான் 13 சொல்லு. அந்த அன்பினுடைய விளைவா சொல்றாரு, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் கைவிட மாட்டேன், எனக்கு சாவே வந்தாலும் பரவாயில்ல, உன்னை ஒருத்தரும் தொட முடியாது, எனக்கு சாபமே வந்தாலும் பரவாயில்ல, நான் எவ்வளவு துண்டாடப்பட்டாலும் பரவாயில்ல, உனது ரட்சிப்பு உறுதியானது, உனது பாதுகாப்பு உறுதியானது, அதுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை, நீ எந்த புண்ணிய காரியமும் செய்ய வேண்டியதில்லை, நீ எந்த பலிகளையும் செய்ய வேண்டியதில்லை, நீ எந்த வழிபாடையும் செய்ய வேண்டியதில்லை, நீ என்னோட மரணத்தை நோக்கிப்பா, என் மரணத்தை விசுவாசின்ற சத்தியத்தை தான் இயேசு வெளிப்படுத்துறார். உங்களுக்கு நாங்கள் அப்படி நம்பிக்கை இருக்குதா? ஆண்டவர் ரட்சித்தார்ன்றோம், ஆண்டவர் தான் என்னுடைய மீட்பர்ன்றோம், ஆண்டவரை நான் தொடர்ந்து பின்பற்றுறோம்னு சொல்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பயம், ஏன் இவ்வளவு சந்தேகம், ஏன் இவ்வளவு குழப்பம், ஏன் இவ்வளவு முறுமுறுப்பு? நமக்காக ஜீவனையே கொடுத்த இயேசு இந்த உலகத்தினுடைய அற்பமான தேவைகளை சந்திக்காம விட்டுருவாரா? அதாவது மத்தேயுல சொல்றாரு, பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்டேன், மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டேன், பரம பிதாவாகிய நான் நம்முடைய ஜனங்களுக்கு நன்மையை வழங்காம விட்டுருவனா? கடவுளை அறியாத துன்மார்க்கனுக்கு எவ்வளவு நன்மைகளை வழங்குறேன், கடவுளை மறுதளிக்கிறவனுக்கு எத்தனையோ இந்த உலகத்தினுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்காம விட்டுருவோம். அதெல்லாம் சொல்லி எண்ணத்தை புசிப்போ எண்ணத்தை குடிப்போ நீ கவலைப்படாத, முட்டாள் தான் தேடுவான், முட்டாள் தான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் தேவைக்கும் புலம்புவான். சர்வ இறையாண்மையுள்ள மகத்துவமான கடவுள் நம்மீது வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் எல்லா பாடுகளையும் சுமந்தவரா, நம்மை மீட்பதற்கு தான் ஜீவனையை கொடுத்தவர், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? யாரும் செய்ய முடியாத நித்திய மேன்மைகள் நமக்காக செஞ்சவர். இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல தேவன்
உண்மை இல்லாம இருந்துருவாரான்ற ஒரு செய்தியை சொல்றார். ரெண்டாவது இந்த பகுதியில் நமக்கு என்னன்னா பார்க்கிறோம், இயேசு யார், இயேசு என்ன செய்தார்ன்ற சொல்லுது. அந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க அடுத்த சொல்லுது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியர் அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை தான் லாஸ்ட். இனிமேல் இந்த இயேசுவை நம்ம விடக்கூடாது. அவர்கள் பல முறை அவரை பிடிக்க வகை என்ன, அவர் திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தும் பொழுதே இவர் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி கொண்டு, இவர் தேவனுக்கு இணையா சொல்றாரு, இவர் சாகணும்னு முடிவெடுத்தாங்க. அவர் ஓய்வு நாள சூம்பின கையுடையவனை சுகப்படுத்தும் பொழுது அவர் கொலை செய்வதற்கு திட்டத்தை அப்பயே திட்டாங்க. அவர் லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது அவருடைய ஊழியத்தில் அநேக உபதேசங்களை செய்யும் பொழுது எங்கடா அவர் பிடிச்சி கொலை செய்யலான்னு தான் அவங்க இருந்தான். இப்ப இறுதியா அவர் தேவாலயத்துல இறுதியான ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்து முடித்த உடனே அவர்கள் நித்திய ஜீவனுக்கான காரியத்தையும் நித்திய ஆக்கினைக்கான காரியத்தை அவர் சொல்லி முடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் மூப்பர்களும் கூடி வர்றாங்க. இப்ப யாரு இவர்கள்? 3 பேரை கூட்டத்தா ஏற்கனவே ஆண்டவர் தனது முன்னாடியே யார் யாரெல்லாம் செய்வாங்கன்னு சொன்னார். இப்ப அது நடக்குது. அவருடைய வார்த்தையை ஒன்றும் தவறல. இப்ப முதல்ல அந்த 3 கூட்ட மக்கள் யாரு? பிரதான ஆசாரியர் யாருன்னு சொன்னா தேவ பணியில் இருக்கவர்கள், கடவுளுடைய பேரை சொல்லி ஊழியம் பண்றவங்க, கடவுளுடைய பேரை சொல்லி ஆலயத்தில் இருக்கிறவங்க, மக்களுடைய பிரதிநிதிகளாக தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் பிரதான ஆசாரியர்கள். அவங்க பலி செலுத்துறவங்க, அவங்க மக்களிடத்துல தேவனை குறித்து சொல்றவங்க. 2வது வேத பாரகர்கள். யார் இந்த வேத பாரகர்கள்? கடவுளுடைய வார்த்தையை பாதுகாக்கிறவங்க, கடவுளுடைய வார்த்தையை மொழிபெயர்க்கிறவங்க, கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு போதிக்கிறவங்க, ஒரு தீர்க்க தரிசன பணியை செஞ்சவங்க. தேவனது வார்த்தை என்ன சொல்லுது, தேவனது சத்தியம் என்ன சொல்லுது, இதெல்லாம் அவங்க செஞ்சவங்க. அடுத்து மூப்பர்கள். ஜனத்தின் மூப்பர்கள் யாரு? அவர்களுடைய லீடர்ஸ், அவர்களுடைய வழிநடத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் மூப்பர்கள். யாரு இயேசுவுக்கு எதிராக இங்கே கூட்டம் கூடுறா? யாரு இயேசுவுக்கு எதிராக கொலை செய்கிறா? கொலைகாரனோ, திருடனோ, விபச்சாரக்காரனோ, அல்லது இந்த சமுதாயத்துல ஒரு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜா இல்லை. யாரு தேவ ஊழியக்காரங்கன்னு சொல்றாங்களோ, யாரு பைபிளை வச்சு படிக்கிறாங்களோ, பைபிளை போதிக்கிறாங்களோ, யாரு ஆலயத்துல கடவுளுக்காக வேலை செய்யறாங்களோ, யாரு தங்களை சுத்தவான் பரிசுத்தவான் தங்களிடத்துல நீதி இருக்குன்னு சொல்றாங்களோ, அவர்கள் என்ன செய்யறாங்க? இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுகிறத என்ன பார்க்கணும். பகுதியில பிரதானமா என்ன சொல்கிறார்? புறஜாதியான ரோமர்கள் இயேசுவை கொலை செய்ய முற்படல, அவரை குற்றச்சாட்ட முற்படல. அவருடைய சொந்த ஜனங்களான வேதபாரகர்களும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்கள். இதுக்குதான் பழைய ஏற்பாடு முழுமையா இவர்கள் தான் தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆகமங்களை பார்க்கும் பொழுது ஆசாரியன் மக்களுக்கு கடவுளுடைய பலிகளை சொல்லி மக்களை கடவுளை ஒப்புரவாக்கக்கூடிய, மக்களை மீட்டு மக்களை கடவுளோடு சேர்க்கக்கூடிய பணியை பிரதானமா செய்தது ஆசாரி. கடவுளுடைய ஆராதனையில ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஊழிய பணியை கடவுள் கொடுத்தார். வேத பாரகர்கள்ன்றது தீர்க்கதரிசிகளுக்கு இணையானவர்கள். ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை தொடர்ந்து அனுப்பினார். அந்த ஜனங்கள் கடவுளுடைய ஆராதனையை நிறுத்தி கடவுளுடைய வழிமுறைகளை விட்டு விலகும் பொழுது அவங்களை கண்டித்து காப்பாற்றி எச்சரித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை தேவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சவர்கள் இந்த தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் மூலமா கடவுள் மகிமையை தான் ராஜ்யத்தை கட்ட ஆசைப்பட்டார். 3வது இந்த மூப்பர்கள் ராஜாக்களை போலவர்கள், ராஜாக்கள் போல மக்கள் மேல அதிகாரம் செய்கிறவர்கள், மக்களுக்கு எது சரி எது நல்லதுன்றதை போதிச்சு சமுதாயமா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்னன்றதை கற்றுக் கொடுக்கிறது அவர்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தினார். ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் 3 பணிதான் பழைய ஏற்பாட்டுல தேவன் நியமித்து அந்த ஜனங்களை காப்பாற்றவும், அந்த ஜனங்களை கடவுளோடு ஒப்புரவாகவும், அந்த ஜனங்களை மீட்கவும் தேவன் அனுப்பினார். யாரை அனுப்பி அந்த ஜனங்களை மீட்கணும்னு நினைச்சாரோ, யாரெல்லாம் வச்சு அந்த ஜனங்களை காப்பாற்ற நினைச்சாரோ, அதே மக்கள், அதே ஆசாரியனும் வேத பாரகனும் மூப்பரும் அந்த ஜனங்களை அழிவுக்கு நேராக நடத்தணும்.
அந்த ஜனங்களை கடவுளோடு சேர்க்க விடலை. அந்த ஜனங்களை கடவுளோடு ஒப்புரவாகல. அந்த ஜனங்களை கடவுளோடு ஒப்புரவாகிறது இல்லைன்னு மாத்திரமல்ல, இவர்கள் தவறி போன, இவர்கள் செய்யாத அந்த கடமை பொறுப்பை செய்யதான் இயேசு பூரண ஆசாரியனா, பூரண தீர்க்கதரிசியா, பூரண ராஜாவா வந்து அவர்களுடைய எல்லா பாரத்தையும் தாமே போட்டுக்கொண்டு ஒரு ஆசாரிய பணியை பூரணமா செஞ்சு, ஒரு தீர்க்க தரிசன பணியை பூரணமா செஞ்சு, ராஜாவா அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய மீட்புக்காக அவர் வந்தார். ஒரு ஆசாரியன் இயேசுவை பார்க்கும் பொழுது என்ன பார்த்திருக்கணும்? தான் எவ்வளவு தூரம் ஜனங்களை தவறா நடத்தி ஒரு உண்மையான ஆசாரியனா இல்லாம போயிருக்கிறேன், ஒரு மாய்மாலமா நான் அப்படியே வாழ்ந்திருக்கிறேன். நியாயமா இயேசு பறந்த பொழுது இந்த ஆசாரியர்களை தான் அவரை போய் வணங்கியிருக்கணும். இந்த ஆசாரியர்களை தான் இயேசுவை மனமகிழ்ச்சி ஆலயத்துல கொண்டு வந்து அந்த ஆசாரிய பணியை செய்ய வச்ச முடியும். அந்த ஆசாரியர்கள் அவருடைய ஊழியத்திலையும் அவருடைய வாழ்க்கையிலையும் தொடர்ந்து அவர் எதிர்த்தார். இயேசு பிறந்த பொழுது இந்த வேதப்பாரர்கள் சொன்னாங்க, அவர் பெத்லகேம்ல தான் பிறப்பார், மேசியா அங்கதான் இருப்பார். இயேசு பிறந்துட்டாருன்னு செய்தி வருது, இவங்க போய் அவரை பார்க்கல, வணங்கல. வேத வார்த்தையின்படி இயேசுவினுடைய ஊழியம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். இயேசுவினுடைய பிறப்புல இருந்து மரணம் வரை எல்லாம் வேதம் சார்ந்து கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியாக, மகா பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறார்களா அவங்க சொன்னாங்க. ஒரு பொழுதும் அவருடைய உபதேசத்துக்கு அவர்கள் செவி கொடுத்தவர்களா இல்லை. இந்த மூப்பர்கள் கிறிஸ்துவினுடைய ராஜாங்கம், கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தினுடைய வழிமுறை, எல்லா உபதேசங்களும் எல்லா நீதி நியாயங்களையும் அவர் உபதேசித்தார், பார்த்தார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவர் ஒரு பொழுதும் தங்களது அதிகாரியாக ராஜாவாக அங்கீகரிக்க அவருடைய உபதேசம், அவருடைய அற்புத அடையாளம், அவருடைய பரிசுத்தமான நடக்க, அவருடைய கடவுளுடைய தன்மை, வேதம் நிறைந்த வாழ்க்கை, இது எல்லாம் அவர்களால் மறுதளிக்கவே முடியாது. இயேசுவ மேசியா இல்லைன்னு அவர்களுக்கு சொல்வதற்கான ஒரு வேத ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை. இயேசுவை நிராகரிப்பதற்கான எந்த நீதியான நியாயமான காரணமும் அவங்ககிட்ட இல்லை. அவர் முழுமையான சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக தான் யாருன்றதை வெளிப்படுத்தின பொழுதும் அவங்க வந்து அவரை விட்டு விலகி போகணும்னு ஆசைப்படணும், அவரை ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்னு ஆசைப்படணும், அல்லது அவரை சபிச்சு அவரை நியாய பிரமாணத்தின்படி தண்டனைக்கோ சிக்ஷைக்கோ உட்படுத்த முடிவு பண்ணாங்க. அவர்கள் குருடி அவரை கொலை செய்யும்படியாக முடிவெடுத்தார்கள். ஏன்? என்ன காரணம்? மரணத்துக்கு எதுவான குற்றத்தை செய்யற அளவுக்கு என்ன பாவம் செஞ்சார்? இயேசுவை தந்திரமாய் பிடித்து, நேர்மையா கிடையாது, வேத அடிப்படையில் கிடையாது, நியாய பிரமாணத்தின்படி கிடையாது, கடவுளுடைய வழிமுறையின்படி அவரை நியாயம் தீர்க்க முடியல. அவர்கள் வஞ்சகமா, அவர்கள் உண்மை என்று தெரிந்து அவர்கள் துணிகரமா அவரை எதிர்த்து அவரை கொலை செய்வதற்கான எல்லா திட்டங்களையும் அவர்கள் செய்தார்கள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. ஜனங்களை மீட்க வேண்டி ஜனங்களை கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய இந்த 3 பேரும் தான் அந்த ஜனங்களுக்கு மீட்பை தரக்கூடிய முழுமையான நிறைவேறலான கிறிஸ்துவ கொலை செய்வதற்கான திட்டத்தை அவர்கள் தீட்டி கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை பார்க்கணும். பகுதி என்ன சொல்கிறது? பாவத்தினுடைய கொடூர தன்மையை சொல்லுது. ஒரு மனித இருதயம் எவ்வளவு மோசமான நிலைக்குள்ளாக போகிறதுன்னு சொல்லுது. யாரு கடவுளுக்கு எதிரியானவன், யாரு கடவுளுக்கு துரோகியானவன் சொன்னா, கடவுளுடைய வார்த்தை தெரியும் சொல்றவன், கடவுளுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு பைபிளை வச்சிட்டு இருக்கிறவன் தான் இயேசுக்கான மகிமையை செலுத்தாத, கடவுளுடைய பணியில இருந்து கொண்டு கடவுளுடைய ஆராதனைய பக்தியுள்ள மக்களாக காட்டக்கூடிய ஜனங்கள், தங்களிடத்துல குற்றமே இல்லை, தங்களிடத்துல நீதியும் உண்மையும் இருக்கக்கூடிய ஜனங்கள், அவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு எதிரிகள். சுவிசேஷத்துக்கு இன்னைக்கு யார் எதிரின்னு சொன்னா புறஜாதி மக்கள் கிடையாது. இந்த சிலுவை எங்க சொல்லப்படாம மக்கள் ஏன் அடக்கி வைக்கிறான்னு சொன்னா, இந்த சிலுவை எங்க அடக்கி வைக்கப்படுகிறது, சிலுவை எங்க சொல்லப்படலன்னு சொன்னா திருச்சபையில் வேதத்தின் மூலமாக பாவத்தினுடைய தன்மையையும் பாவத்தினுடைய நிலையும் பாவத்து நிமித்தமாக வரக்கூடிய நீதியான தேவ கோபத்தையும் தண்டனையும் எங்க மறைக்கப்படுகிறதோ அங்க கிறிஸ்து அவமானப்படுத்தப்படுகிறார்.
அங்க கிறிஸ்து புறக்கணிக்கப்படுகிறார். இந்த ஆசாரியர்களோ வேதப்பாரர்களோ மக்களுடைய பாவத்தை ஒருபொழுதும் கண்டிக்கிறதே இல்லை. அவர்கள் பாவத்தினுடைய ஆழத்தை சொல்றதே இல்லை. அவர்கள் தேவனுக்கு பரிசுத்தினுடைய மகிமையை ஒரு பொழுது வெளிப்படுத்துறதே இல்லை. அவர்கள் வெறுமனே சமாதானமான வார்த்தைகளை சொல்றது, அவர்கள் வெறுமனே போலியான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறது, அவர்கள் வெறுமனே தங்களுடைய மகிமைக்குரிய காரியங்களை சொல்லுகிறது. தாங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். நீ கடவுள்கிட்ட போகணும்னு சொன்னா என்கிட்ட தான் நீ வரணும், நீ என்கிட்ட ஜெபிக்கணும், நீ என்னோடு கூட நல்ல உறவுல இருக்கணும், என்னிடத்துலதான் கடவுளுடைய வல்லம் இருக்குது, நாங்க தான் கடவுளுடைய சிறப்பான மக்கள், எங்ககிட்ட சிறப்பான சக்திகள் இருக்கிறது, எங்ககிட்ட அநேக அடையாளங்கள் இருக்கிறது, தேவன் எங்களை சிறப்பான மக்களா இருந்திருக்கிறார், நாங்க ஆவிக்குரிய ஜனங்கள், நாங்க ஆவிக்குரிய மக்கள், நாங்க தான் தேவனோடு நெருங்கி ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இதெல்லாம் வரலாறு முழுவதும் தான் இன்னைக்கு பிரச்சனை. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து இயேசுவினுடைய வருகை வரைக்கும் மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைன்னு சொன்னா போலியான ஆராதனை. தேவனை தவறா மனுஷன் தொழுது கொள்ள ஆரம்பிச்சான்னு சொன்னா அவனால ஒரு பொழுதும் உண்மையாக தேவனை தேட முடியாது. கடவுளிடத்துல மனுஷன் வரும்னு சொன்னா அவன் தனது இயலாமையும் தனது பலவீனத்தையும் தனது சுய முயற்சிகளையும் விட்டுட்டு வரான். ஆனா மனுஷன் விட மாட்டான். பாவம் போலியான கடவுளை தேடி ஓடும். பாவம் போலியான ஆராதனையை செய்ய தூண்டும். மனிதனுடைய பிரச்சனை அவன் கடவுளை தேடாம இருக்கிறது இல்லை, அவன் தவறான கடவுளை வணங்குறதான் பிரச்சனை. கடவுளுடைய பெயரை சொல்லி கடவுள் இல்லாத ஒன்றை வணங்குவான், அவன் உண்டாக்குற ஒன்றை வணங்குவான். அவனுடைய சிந்தையில இருக்கக்கூடிய இயேசு வச்சிருப்பான், அவன் சிந்தையில ஒரு சிந்தை வச்சிருப்பான் கடவுளை குறிச்சி, அதை தான் வணங்குவான். அதுதான் அவனுடைய அடிப்படையான பிரச்சனை. இப்போ இயேசு தரிசனம் வந்து சொல்லும்போது அவர்களால் அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது. இருக்கக்கூடிய சபையினுடைய ஆராதனை, இன்னைக்கு சபையினுடைய இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், நாங்கள் மக்களோட வித்தியாசமானவர், எங்களுக்கு வர இருக்குது, நாங்கள் உபவாசிக்கிறோம், நாங்கள் வல்லமையா இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஆவியின் பலம் இருக்கிறது என்று சொல்கிறவர்கள் கிறிஸ்துவினுடைய மகிமையை குலைத்து எங்க மனுஷன் உயர்ந்திருக்கிறானோ அங்க சிலுவை உயர்ந்திருக்கவே முடியாது. எங்க மனிதனுடைய பெயர் உயர்ந்திருக்கிறதோ அங்க கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு எந்த விதமான வேலையில. இந்த ஆசாரிகள் அப்படிதான் இருந்தாங்க. நாங்க ஆசாரியன், நாங்க பரிசுத்தமானவங்க, நாங்க வேத பாரகர்கள், நாங்க இப்படி இருக்கிறோம். இதுதான் ரோமன் கத்தோலிக்கத்துடைய அடிப்படை பிரச்சனை. அப்போஸ்தலர்களுடைய காலத்துக்கு பிற்பாடு ரோமன் கத்தோலிக்க வளரும் பொழுது சுவிசேஷத்தையே அவனால சொல்ல முடியல. நாங்க ஆயர்கள், பேராயர்கள், நாங்கள் தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்கள், மக்கள் எல்லாம் பாவ சீட்டு வாங்கணும், மக்கள் எல்லாம் எங்க மூலமா பாவத்தை மன்னிக்கப்படணும், மக்கள் எல்லாம் எங்க மூலமா கடவுளை தேடணும். நிறைய சபைகள்ல அநேக போதகர்கள் பிரதிநிதிகளாக மத்தியஸ்தர்களாக இருந்து கொண்டு ஜனங்களை தேவனுக்கு நேராக வழிநடத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய இடத்துல உயர் பதவியில் இருக்கக்கூடிய போதகர்கள் தான் தேவனுக்கு இணக்கமானவர்கள் என்று சொல்லக்கூடிய தவறான நிலை. இவர்கள் தான் இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு எதிராளிகள், இவர்கள் தான் சத்தியத்துக்கு எதிராளிகள், இவர்கள் தான் கிறிஸ்துவை கொலை செய்கிறவர்கள். இது ஏதோ மூணாவது மனுஷனை சொல்றேன்றது அல்ல, இது எதற்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் சொல்லுது. ஏன் இருதயத்துல போலியான ஆராதனை இருந்தா நான் தான் போலியான பிரதான ஆசாரி? ஏன் வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை குறிச்ச கனவீனம் இருந்து வெறுமனே மேலோட்டமா கடவுளுடைய வார்த்தையோடு என்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த வார்த்தைக்கான கீழ்ப்படிதலும் பரிசுத்தமும் இல்லைன்னு சொன்னா நான் தான் போலியான வேதபாரகன். என்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, நான் கரெக்டாக தான் வாழ்றேன், நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், என் மனசாட்சிப்படி நான் சரியா இருக்கேன்னு எவன் சொல்றானோ அவன் தான் ஜனங்களுக்கு எதிராக தேவனுக்கு எதிராக வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷன். நம்முடைய சொந்த இருதயம் இந்த 3 இடங்கள் இருக்க நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். தேவனுக்கு முன்பாக என்னுடைய உண்மையான ஆராதனை, கடவுளுடைய வார்த்தைக்கான கீழ்ப்படிதல் உள்ள என்னுடைய வாழ்க்கை, பாவத்தை குறிச்ச எனது ஆழமான சிந்தனை, சீர்படுத்துதல், இதெல்லாம் எனக்குள்ள உருவாகலன்னு சொன்னா தினந்தோறும் நான் இயேசுவை கொலை செய்யறேன். இந்த உலகத்துல ஒண்ணு நான் இயேசுவுக்காக வாழணும், இல்லை பாவத்துக்காக வாழணும். நான் இயேசுவுக்காக வாழும் பொழுது பாவத்தை கொலை செஞ்சு இயேசுவுக்காக வாழ்வேன். நான் இயேசுவுக்காக வாழாத பொழுது பாவத்துக்காக வாழ்ந்து இயேசுவை கொலை செய்வேன். இது ரெண்டுதான் வாழ முடியும். ஒண்ணு நான் பாவத்தை கொல்லணும், இல்லை இயேசுவை கொல்லணும். நான் எப்பெல்லாம் பாவம் செய்யணும் நான் இயேசுவை கொல்றேன், நான் இயேசுவை அவமானப்படுத்துறேன், இயேசுவை நிராகரிக்கிறேன். நான் எப்பெல்லாம் இயேசுவை ஆராதிக்கிறோம், எப்பெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுவை கீழ்ப்படுகிறோம், அப்போ நான் பாவத்தை கொள்ளுகிறவனா, பாவத்தை
விட்டு போகிறவனாக. இயேசு அந்த 2ல் 1 தான் ஒரு மனுஷன் செய்ய முடியும், அந்த 2ல் 1 தான் ஒரு மனுஷன் இருக்க முடியும்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த ஆசாரியர்களும் வேதப்பாரர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் அவரை கொலை செய்யும்படியாக 5வது வசனம் சொல்லுது, ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாக. டெலிபரேட்டா அவங்க போக விரும்பல. வெளிப்பிரகாரமா இயேசு இரவு நேரத்துல கைது பண்றாங்க, மிட் நைட்ல இயேசுவை கைது பண்றாங்க, மிட் நைட்ல கொண்டு போய் அவரை நியாயம் தீர்க்கிறாங்க, அநேக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அநேக பொய் சாட்டுகளை கூட்டத்தை வச்சா எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேன், எதுவுமே பொய்ய கூட அவருக்கு ஏற்ற இடத்துல இருக்கு இல்லாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கு. அநியாயமா குற்றம் சாட்டுறாங்க, சாட்சி இல்லாம கொண்டு வர்றாங்க, பாடுகளுக்கு உட்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. எல்லாவற்றிலும் அநீதி அக்கிரமும் முட்டகச்சமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை அஜாக்கிரதையாக விட்டோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தையும் தேவனது கிருபையும் சார்ந்து வாழாம நம்ம கடந்து போகணும்னு சொன்னோம்னா, நாம கிறிஸ்துவ சபித்து நாம கிறிஸ்துவ கொலை செய்கிறவர்களா, நாம கிறிஸ்துவனுடைய மகிமையை குலைத்து போடுகிறவர்களா, நாம கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு எதிரிகளாக வாழ முடியும்ன்றது அந்த பகுதியை பிரதானமா சொல்லுவோம். வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கும்படியாக அந்த பகுதி நம்மை அழைக்கிறார். கடவுளுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உண்மையாகவே கிறிஸ்து எனது ஆண்டவராக ரட்சகராக இருக்கிறான்னு சொன்னா, இயேசு என்ன சொன்னார்னா, ஏன் இந்த சீசர்களுக்கு சொல்றாரு, அந்த சிலுவையின் பாடுகளை ஏன் சொல்றான்னு சொன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற பெற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உண்மையாகவே என்னுடைய சீசன் சொன்னா, இந்த பாடு உனக்கு வருது. பாவத்துக்கு எதிரான என் யுத்தத்தை நீ பார்த்துருக்குற, பாவத்தையும் உலகத்தையும் பிசாசையும் ஜெயிப்பதற்கு நான் எவ்வளவு தீவிரமா போனேன், எவ்வளவு அவமானத்தை சந்திச்சேன், எவ்வளவு தேவ கோபத்தை சந்திச்சேன், எவ்வளவு நிராகரிக்கப்பட்ட பாடுகளை பட்டேன் நீ பார்க்குற. இதைதான் நீங்க செய்யணும். என்னை உண்மையா நீ பின்பற்றணும்னு சொன்னா, இந்த சுவிசேஷ ராஜ்யத்தின் மகனா நீ இருக்கணும்னு சொன்னா, ஓ வாழ்க்கையில என்னை தரித்து கொண்டு நீ வாழ்றியா? வாழ்க்கையில பாவத்துக்கு எதிரான போராட்டமும், பிசாசினுடைய வஞ்சகத்துக்கு எதிரான போராட்டமும், கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான கீழ்ப்படுதலும், பரிசுத்த வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளும் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் இருக்குது. இந்த சுவிசேஷம் வாழ்க்கையில எங்க காணப்படுது? தேவ ராஜ்யத்தின் மகனா நீ எப்படி உன்னை வெளிப்படுத்துற? அப்படி நீ வெளிப்படுத்தணும்னு சொன்னா, இந்த உலகம் உன்னை பகைக்கணுமே, இந்த உலகம் உன்னை நிராகரிக்கணுமே, இந்த உலகத்துல நீ அவமானங்களையும் பரியாசங்களையும் படணுமே. இப்ப இதெல்லாம் இருக்குதா? இந்த பரியாசம், இந்த அவமான பாடு இருக்குதுன்னு சொன்னா, இதுதான் கிறிஸ்துவின் இடத்துல நம்ம படக்கூடிய வெகுமதி. கடவுளுக்காக இந்த உலகத்தில் நமக்குரிய பாடு, கடவுளுக்காக, உண்மைக்காக, பரிசுத்தத்துக்காக நாம இந்த உலகத்துல படக்கூடிய அவமானம், கடவுளுக்காக இந்த உலகத்தை எடுத்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, கடவுளுக்காக நம்முடைய சுயத்தை அழிக்கக்கூடிய வாழ்க்கை தான் கடவுளை நினைவுபடுத்துகிற வாழ்க்கை. ஏசு அந்த சிலுவைக்கு போலன்னா உங்களுக்கு எனக்கு மன்னிப்பு இல்லை. ஏசு அந்த உமிழ் இருக்கும் பாடுகளுக்கு தான் முகத்தை கொடுக்கலன்னா உங்களுக்கு எனக்கு மன்னிப்பும் கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் ஜீவனும் சமாதானமும் மீட்பு வர்றதுக்கு அவர் எதையும் சந்திப்பதற்கு தயார். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நான் இயேசுக்காக வாழ்றேன்னு சொன்னா, இந்த உலகத்துல இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக, இந்த சத்தியத்துக்கு எதிராக முதலாவது என்னுடைய சொந்த இருதயம் அதற்கு இடாதபடி, நான் அந்த உலக மக்களை போல, இந்த உலகத்துல ஒருத்தரை போல, இந்த கூட்டத்துல ஒண்ணா இருந்துடக்கூடாது. இயேசுவை கொலை செய்யக்கூடிய கூட்டத்துல ஒண்ணா இருந்துச்சு. இந்த பிரதான ஆசாரியனும் வேத பாரகனும் இந்த மூப்பர்களும் என்ன முடிவு எடுத்தாங்களோ அந்த முடிவை எழுதி இருக்கிறது அங்க ஒருத்தன் கிடையாது. அவர்கள் இயேசுவை அங்க நியாயாசனத்துல வச்சு குற்றம் சாட்டி அவரை ரோமர்களுக்கு முன்பாக வச்சு யூத ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தையும் கூட அவர் நீதிமான், அவர் உண்மையானவர், அவர் பரிசுத்தவா, அவரை எப்படி நீங்க மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம்? எருசலேமில் அவ்வளோ பேர் இருந்தான். எல்லாரும் கூட என்ன சொன்னான்? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். ஏன், எதுக்கு சிலுவையில் அறையணும்? என்ன பிலாத்து கேட்கிறான், என்ன காரணம் செஞ்சான்? மரணத்துக்கு எதுவாக எந்த காரணத்தினால குற்றம் செஞ்சான்? ஒருத்தையும் கூட சொல்ல முடியாது. இந்த காரணம் எல்லா ஆவிக்குரிய குருடர்களா, அந்த தலைவர்கள் என்ன சொன்னானோ அந்த தலைவர்களுக்கு ஆமா சாமி போட்டு அந்த தலைவர்களுடைய வழியில் அவர்கள் நடந்து கூட்டத்தோட கூட்டமா அவங்க எல்லாரும் ஒரே வார்த்தையா சிலுவையில் அறையும்.
எது நீதி, எது நியாயம், எது உண்மை, எது சரியானதுன்ற ஒரு கூக்குரல் அங்க எழும்ப. அவர் நீதிமான் எல்லாருக்கும் தெரியும். அவர் இடத்துல எந்த குற்றம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் பிறந்ததிலிருந்து பரிசுத்தமாக தான் இருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். அவர்களும் சொல்றாங்க, உன்னிடத்தில் எந்த விதமான குற்றத்தை நாங்க காணல. அவர் கூட்டத்தின் மத்தியில கேட்கிறாரு, என்கிட்ட பாவம் இருக்குன்னு உங்களை யாருப்பா சொல்ல முடியும்? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுப்பாங்க. யாராலையும் அவர் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவர் கல் எடுத்து அடிக்கிறப்ப கூட என்ன சொன்னாங்க, நீ செய்த நற்கிரியல் நிமித்தம் நாங்க உங்களை கல்லறியல, நீ எல்லாமே நல்லா தான் பண்ற, ஆனா நீ உன்னை கடவுள்னு சொல்ற பாரு, அதனால உங்களை கல்லடிக்கிறோம். உன்னை பரிசுத்தவான்னு சொல்ற பாரு, அதனால உங்களை கல்லடைகிறோம். நான் அவருடைய மரணத்துக்குள்ள அந்த முழு தேசமும் அவரை சிலுவையில ஏற்றுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்க பொழுது கூட வெளியூர்ல இருந்து போன அந்த வழி பிரயாணிகள் எல்லாரும் கூட அவரை பார்த்து பரியாசமா. அன்னைக்குதான் இயேசுவை முதல்ல பார்க்கிறான். சிலுவையில இருந்து இறங்கி வான்னு சொல்லி மற்றவர்கள் ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவனாக இருக்கிறான். மற்றவங்க எல்லாம் அப்படி வாழ்றாங்களே, இந்த உலகம் அப்படி வாழுதே, நான் ஏன் அப்படி வாழக்கூடாது? இந்த உலகம் இப்படி வாழுதே, இந்த மாதிரி வாழ்க்கையை நான் ஏன் பின்பற்றக்கூடாது? அங்க எல்லா நன்மையும் நடக்குதே, அங்க எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்குதே, அங்க போனா எல்லா மகிழ்ச்சியும் இருக்குதே, அங்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்றானே, தவறான உபதேசத்துல போறவன் செழிப்பா இருக்கிறானே, தவறான உபதேசத்துல போறவனுக்கு பாடுகள் இல்லையே, தவறான உபதேசத்துல போறவன் மிகுந்த மகிழ்ச்சியோட இருக்கிறானே, நான் ஏன் இந்த கஷ்டப்படணும், நான் ஏன் இந்த பாடுபடணும்? ஏசு அந்த முடிவு எடுத்தாரா? ஏசு நான் வாழ்க்கையில நான் ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படணுமா, நான் ஒருத்தர் மட்டும் உங்களுக்காக சாகணுமா, நான் ஒருத்தர் மட்டும் இந்த உலகத்தை எதிர்த்து நிக்கணுமா? ஏசு முடிவு எடுத்திருந்தாருன்னா நீங்கள் நான் நித்திய ஆக்கினியில நரகத்துல தேவ கோபத்துல போயிருக்கோமே. ஏசு தனியா தான் போராடினார். ஏசுக்குள்ள ஆள் சேர்த்து போராடு. ஏசு நேசிச்ச சீசர்கள் கைவிட்ட பொழுதும் ஒருத்தன் மறுதளிக்கிறான், ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், எல்லாரும் ஓடி போறான். அவனுடைய தாய் இருந்து அவனை காப்பாத்தல, அவருடைய சகோதரர் இருந்து அவரை காப்பாத்தல. அவர் நம்பி அவர் இடத்துல இருந்து பெற்ற நன்மை பெற்ற எல்லாரும் அவருக்கு துரோகம் தான் பண்ணாங்க. எத்தனை குருடனை சுகப்படுத்தினார், எத்தனை செத்து போன கூட எழுப்பினாரு, எத்தனை விதவையை காப்பாத்தினாரு, எத்தனை ஏழைகளுக்கு நன்மைகளை செஞ்சாரு. அவர் எருசலேமுடைய நன்மையை அவர் பெறாத அங்க ஒருத்தனர், அவரால நன்மைகளையும் மீட்பையும் பெறாத ஒருத்தனான ஒரு கண்ணு கூட அவர் இடத்துல இறக்கம் பாராட்டாங்க. ஒரு கை கூட அவருடைய சிலுவையில மயக்கை வைக்க ஆளு. அவர் தனிமையா வாழ்ந்து தனிமையா பாடுகள் அனுபவிச்சு தனிமையா தேவனுக்காக மரித்தார். உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழ்றது இப்படிதான் இருக்கும். தேவனுக்கு பிரியமா வாழக்கூடிய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவ போல போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை. மாம்சத்தையும் பிசாசத்தையும் உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்படி வேற நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நம்ம வெறுமனே வாரந்தோறும் வர்றோம், வாரந்தோறும் அநேக சத்தியத்தை கேட்கிறோம். பரிசுத்தமாகுதலையும் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் தேவனுக்காக பாடுபடக்கூடிய வாழ்க்கையை நம்ம என்ன வாழாம இருந்தோம்னு சொன்னா, நம்மளும் இந்த யூதர்களை போல ஒரு போலியா ஒரு கடமைக்கு அவங்களும் நாங்கள் சத்தியத்தை போதிக்கிறோம்னு சொன்னா, எங்ககிட்டதான் வேலை இருக்குதுன்னு சொன்னா, நாங்க தான் கடவுளுடைய சிறப்பான மக்கள், கடவுள் எங்களோட பேசுறார், எங்கள்கிட்ட நியாய பிரமாணம் இருக்குது, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளை, நாங்க விசேஷத்தமாக நீ எப்படி என்ன குற்றம் சாட்டுறன்னு சொன்னோம். நம்மளும் நம்ம கிறிஸ்தவர்கள், நமக்கு சத்தியம் தெரியும், நம்ம நல்ல சபையில இருக்கிறோம், நமக்கு நல்ல உபதேசம் இருக்குது, நாம தேவனுக்கு உண்மையா இருக்கிறோன்ற ஒரு போலித்தனத்தில் ஒருபோது வாழ்ந்துடக்கூடாது. எக்காலத்துக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து நம்முடைய பாவ செயல்கள் இருந்தோம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்விலிருந்து நம்ம விடுதலை பெற்று நம்மளை ஆராய்ஞ்சி இயேசுவை போல பாடுகளையும் உபத்திரவங்களையும் மரணமே வந்தாலும் தேவனது ராஜ்யத்துக்காக கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக வாழும் பொழுது இந்த மரணத்தை இந்த வெளிப்படுத்தல் எல்லாம் அவங்க கேட்டனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, அவர்கள் அடிமையா ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கும் பொழுது, அவர்கள் இயேசுவுக்காக ஸ்தேவான் உயிரை கொடுக்க தயாராகணும், யாக்கோபு கழுத்தை விட்ட தயாராகணும், அவர்கள் ஜெயில போட்டாலும் சங்கீதம் பண்ணாங்க. எப்படி? அவர் உபதேசத்தை சொல்லி போனதை பார்த்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஆராய்ஞ்சு பார்த்து இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல நிம்மதியும் சமாதானத்தையும் தேடாம, சூழ்நிலைகள் மாறுறதையும் விஷயத்தை தேடாம, இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். உயிரையே கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறார்.
இந்த உலகத்துல வேண்டிய எல்லாத்தையும் கட்டாயம் செய்து முடிப்பார். விசுவாசத்தை துவைக்கிறார், விசுவாசத்தை கொண்டு போய் முடிக்க விட மாட்டார். நம்ம அவரை கைவிடலாம், நம்ம அவரை விட்டு பெண் வாங்கலாம், அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். மறுதளித்த பேதுருவை அவர் தான் காப்பாற்றுறார். பின்வாங்கி போன சீசர்கள் அவர் தான் தேடி போறார். அவர்கள் அழைச்சி அவர்களை பலப்படுத்துறார். நம்மை கிறிஸ்து அழைத்து பலப்படுத்துவாராக. அவருக்கு உண்மையை பாத்திரமாய் வாழ்வோம். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவாராக.